உயிரோட கூட்டிட்டு வந்து இப்படி போடமா தர்றாங்களே. திருக்கோயிலினுடைய அருகிலே வைத்தே அவரை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொடூரமான ஒரு சம்பவம் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி போலீஸ் அராஜகத்தில் முதன்மையாக இருக்கிறது. இந்த லாக்அப் மரணம்ங்கிறது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விஷயம். காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுது திமுக ஆட்சியில். இப்போ அந்த கொந்தளித்த கூட்டணி கட்சிகள்லாம் கூட இருந்து என்ன செய்கிறாங்க? இந்த கேடுகட்ட ஆட்சி என்னைக்கு ஒளியும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நபர். இந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா? திருப்புவனம் காவல் நிலையத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு காவலாளியை, ஒரு திருக்கோயிலினுடைய காவலாளியை ஒரு வழக்குக்காக அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று காவல் நிலையத்துக்கே அவரை கொண்டு செல்லாமல் கோயில், அந்த திருக்கோயிலினுடைய அருகிலே வைத்தே அவரை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொடூரமான ஒரு சம்பவம் உலகத்தில் எங்கேயும் நடைபெறாத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி போலீஸ் அராஜகத்தில் முதன்மையாக இருக்கிறது. மக்களுக்காக எந்த இதுவுமே செய்யலை. அவங்கவுங்க சுயநலத்துக்காக அதிகாரிகளை வச்சு யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த அஜித்குமாருங்கிற லாக்அப்டது அந்த வகையில் தான் நடப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு போலீஸ் அடிக்கி இப்படி அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஸ்டாலின் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். ஸ்டாலின் சொத்து வரி எல்லா வரியும் எப்படி உயருதோ அதே மாதிரி லாக்அப் மரணங்களும் தொடர்ந்து நெஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஒரு காவலாளி அவன் என்ன பண்ணிட போகிறாங்க, விசாரணைகள் வச்சு போய் என்னன்னு விசாரித்து மக்களுக்கு என்ன தவறு பண்ணியிருக்கானா இல்லையாங்கிற விசாரணை பண்ணி அது சரியாக தவறான்னு பார்த்து அது மக்களுக்கு தப்பு இருந்தால் அவனுக்கான சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது. லாக்அப்லேயே மரணங்கள் நிகழ்னா இந்த ஆட்சியின் அவல நிலை என்ன இருக்குது? ஸ்டாலின் பொம்மை மாதிரி நடந்து போயிட்டு வச்சுட்டு மக்களோட நிலையை பற்றி இந்த அவல பேசாமல் இந்த வீட்டை பார்த்து போக வேண்டியதானே ஆட்சி நடத்தவா? இது சும்மா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதே மாதிரியான குற்றங்கள் மிகுதியாக நடக்கிறது. அதாவது பத்திரிகை செய்தியில் வர்றது பார்த்தீங்கன்னா இது 25வது லாக்அப் டெத்துங்காங்க. இப்போ அந்த கொந்தளித்த கூட்டணி கட்சிகள்லாம் கூட இருந்து என்ன செய்கிறாங்க? திமுக ஆட்சினாலே அப்பாவி மக்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. போலீஸ்னால் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுது திமுக ஆட்சியில். திருக்கோயிலுடைய காவலாளிகள் விசாரணை என்ற பெயரில் பெரும்பாலும் அடித்து முழுக்க முழுக்க போலீஸ் துறைக்கு போலீஸ் துறை தான் காரணம். எப்போ பார்த்தாலும் கொலை, கொள்ளை, குற்றம் இதான் நடந்துகிட்டே இருக்குது இந்த ஆட்சியில். இந்த ஆட்சி இந்த இதை செய்ய மிகப்பெரிய தவறிட்டு ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நபர் எங்கே அழைத்து செல்லப்பட வேண்டும்? காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே அவர் அழைத்து செல்லப்பட்ட இடம் ஒரு காட்டு பகுதியில். அந்த பகுதியில் தற்பொழுது விசாரணையில் தெரிய வருவது கைப்பற்றப்பட்ட பொருட்களை எல்லாம் பார்க்கும் பொழுது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நபர். இப்போது கூட சிவகங்கை மாவட்டத்திலே விசாரணை கைதி என்று கூட்டி சென்று, விசாரணை கைதி என்றால் எஃப்ஐஆர் போட்டுத்தான் அவரை விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் அங்குள்ள காவலர்கள் எஃப்ஐஆர் போடாமல் நிறுவனமாக தாக்கி லாக்அப் டெத் ஆகியிருக்கிறார். இந்த வீடியோ திமுக அரசின் சாதனையா? இது 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக இவங்களாம் அவங்க கையூட்டுகள் பெறுது வாய் திறக்காமல் மௌனம் சாதிச்சுட்டு இருக்காங்க. பயத்தினால கூட இறந்துருக்கலாம், அல்லது மாரடைப்பு இறந்துருக்கலாம். அதை பெருசாகாதீங்க அப்படின்ட்டு முதலமைச்சரே சொல்கிறாரு. அந்த துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் தான் உள்துறை அமைச்சர், அவர் சொல்கிறார். அப்பேற்பட்ட அரசு தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த லாக்அப் மரணம்ங்கிறது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது உண்மை நிலை என்னென்னு தெரியணும் மொழி அடித்து கொள்வதுக்கு எந்த இதில் நம்மளுக்கு அதுக்கு கொடுத்துருக்காங்க அரசாங்க அதிகாரம். இந்த ஸ்டாலின் அரசு நினைச்சணும் கண்டிப்பாக நினைச்சணும் வீட்டுக்கு அனுப்பப்படணும். எதுக்காக இப்படி அடிக்கணும்? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு இப்படி விசாரணைங்கிற பேரில் விசாரணை எவ்வளோ விசாரணை செய்யலாம். மக்கள்கிட்ட கோர்ட் இருக்குது, தண்டிக்கக்கூடியது இருக்குது. லாக்அப் டெட்டில் 24 மரணங்கள் நடந்திருக்குது. இந்த கேடுகட்ட ஆட்சி என்னைக்கு ஒளியும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். லாக்அப் டெத் அப்படிங்கிறது திட்டமிட்டு திமுக காரங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்களெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் நல்லவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு வச்சு பொய் வழக்கு போட்டு அவங்கள ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பயமுறுத்தி அடித்து கொன்னுட்டு இன்றைக்கி அதை இல்லைன்னு சொல்கிறாங்க. சினிமா படங்கள் எல்லாமே அந்த ரெட் ஜெயின்கிற நிறுவனத்துக்குள்ளே போயிடுது. சினிமா ஒரு குடும்பத்தின் கைப்பிடியில் இருக்குது. அதனால் எப்படி வாயை திறப்பாங்க? வாயை திறக்க மாட்டாங்களே. கூட்டணி கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற கட்சிகளோ இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. சினிமா நடிகர்கள் எல்லாரும் வைரமுத்திலேருந்து அவ்வளோ பேரும் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு இந்த நாட்டு மக்கள் அறிவார். இன்றைக்கி வாய் மூடி மௌனம் சாதிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள், மதிமுக, காங்கிரஸ் கட்சி ஏன் போராட்டம் பண்ணலை? அதுமாதிரி திரைப்படத்தில் நடிகர்கள்லாம் என்னமே பேசுனாங்க. இப்போ ஏன் மௌனமாக சாதிக்கிறாங்க?
இதுதான் அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த திரைப்படத்துறையில் வந்து அவ்வளோ பேர் மிரட்டி வச்சுருக்காங்க போது எங்களுக்கு சந்தேகமாக வருகிறது. அதான் ஐயா எடப்பாடி அதை இதாக சொன்னாங்களே, இந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா, சாரி சொன்னால் உயிர் திரும்ப வந்துடுமா? இது முதல்வர் வந்து அசால்ட்டாக சாரின்னு சொல்கிறாரு. போகிற இடம்லாம் ஃபோட்டோ ஷூட்டு தான் நடக்குது. ஃபோட்டோ ஷூட்டு நடக்க தவிர மக்களுக்கு உண்டான திட்டங்கள் எதுவுமே நடைபெறலை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.